மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். அரசியலமைப்பு சட்டத்தை நம்முடைய தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற அந்த புத்தகத்தை பற்றித்தான் நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற வார்த்தை இறை ஆண்மை. இந்த தேசத்தை புது உரு கொடுத்து கட்டமைக்க விரும்பிய நம்முடைய முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று கனவு காணுகிற பொழுது 5 வார்த்தைகளில் அதை விளக்குகிறார்கள். ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலில் இறை ஆண்மை மிக்க, சமய சார்பற்ற, சமதர்ம, ஜனநாயக குடியரசு என்கிற 5 வார்த்தைகள். இந்தியா வில் பி ஏ சாவரின், செக்குலர், சோசியலிஸ்ட், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இந்த 5 வார்த்தைகளில் விளக்குகிறார்கள். இந்தியா இப்படித்தான் ஆளப்பட வேண்டும் என்பதில் அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. இறையாண்மை மிக்க என்றால் என்ன? ஆங்கிலத்தில் அதை சாவரின் ஸ்டேட் என்று அழகாக சொல்வார்கள். நாம் இனிமேல் வேறு எந்த நாட்டிற்கும் வேறு எந்த சக்திகளுக்கும் அடிமை அல்ல. மாறாக நம்முடைய நாட்டிற்கான தேவையான சட்ட திட்டங்களை நாமே உருவாக்கி கொள்ளுகிற தகுதி படைத்தவர்கள், நாமே உருவாக்கி கொள்ளுகிற வலிமை பெற்றவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் இறையாண்மை மிக்க என்ற வார்த்தை குறிப்பிடுகிறது. 1947 வரையிலும் இந்தியாவினுடைய சட்டங்களை உருவாக்கியதெல்லாம் பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அதனுடைய காலனி ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது. ஆனால் அதற்கு பிறகு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இந்த நாட்டில் முழுமையாக அமுல்படுத்தப்பட்ட பிறகு இந்த நாட்டிற்கான எல்லா சட்டங்களையும் உருவாக்குகிற பொறுப்பையும் தகுதியையும் நாமே வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை உறுதிபட தெரிவிப்பதுதான் இறை ஆண்மை மிக்க என்ற சொல்லினுடைய அர்த்தம். இந்த நாடு வேறு எந்த நாட்டிற்கும் இனிமேல் அடிமை அல்ல. ஏனென்றால் நாம் சுதந்திர இந்தியா என்று பார்த்தோமே, இந்த சுதந்திர இந்தியாவை வழிநடத்துகின்ற எல்லா பொறுப்பும் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. அந்த ஆட்சியாளர்களை தெரிந்தெடுக்கிற பொறுப்பு இந்த மக்களிடம் இருக்கிறது. அவர்களுடைய ஒற்றை விரல் புரட்சியால் அந்த அந்த அதிசயம் நிகழ்கிறது. ஒரு நல்ல அரசு, மக்கள் நல அரசு, அந்த அரசு மக்களுக்கான சட்டத்திட்டங்களை உருவாக்குகிற பொழுது அதை இந்த மக்களினுடைய தேவைகளை, எதிர்பார்ப்புகளை, எண்ணங்களை உணர்ந்து கொண்டவர்களாக, புரிந்து கொண்டவர்களாக, அவர்களுடைய பிரதிநிதிகளாக நின்று அவர்கள் தங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அந்த அதிகார வரம்பிற்குள்ளால் செயல்பட்டு அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கான, இந்த தேசத்தினுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கான நல்ல சட்ட திட்டங்களை உருவாக்கி அந்த சட்டத்திட்டங்களின் வழியாக இந்தியா மேன்மேலும் வளர்ச்சியை நோக்கி நடைபோட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை ஒரு இறையாண்மை மிக்க தேசமாக அரசியலமைப்பு சட்டம் சுட்டிக்காட்டுகிறது. அப்படியானால் இன்று நம்முடைய கடமை என்ன என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இறையாண்மை மிக்க ஒரு நாடாக இருப்பதற்கு அத்தகைய மக்கள் நல அரசுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய பெரும் பொறுப்பை அரசியலமைப்பு சட்டம் குடிமக்களாகிய நம்மிடம் கொடுத்திருக்கிறது. பாரதி அழகாக சொன்னானே, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்னது இதைத்தான். ஏனென்றால் நாம் தான் இந்த அரசை உருவாக்குகிறோம். ஒரு அரசை தூக்கி போடக்கூடிய வலிமையும் இந்த மக்களிடத்தில் தான் இருக்கிறது. எனவே இறையாண்மை மிக்க ஒரு அரசை உருவாக்குகிற பெரும் பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிற நாம் உண்மையான அக்கறையோடு நாம் அதை செயல்படுத்துகிறோமா? நம்முடைய அரசுகள் தவறானவை என்று ஒருவேளை நீங்கள் சுட்டிக்காட்டினால் அப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுத்தவர்கள் யார் என்கிற கேள்வியை நானும் கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே தான் சொல்லுகிறேன், நாம் சரியாக புரிந்து உணர்ந்து மக்களாட்சியினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாக மிக ஒரு நல்ல அரசை உருவாக்குகிற பெரும் பொறுப்பு எல்லா குடிமக்களுக்கும் இருக்கிறது. எனவே வெறும் இலவசங்களுக்காகவோ, வெறும் சின்ன சின்ன திட்டங்களுக்காகவோ, சாதி பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து இப்படியெல்லாம் நாம் நம்முடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் நாம் தவறு செய்கிறோம். மாறாக இந்த நாட்டில் என்னுடைய குரலாக, என்னுடைய வாழ்வின் குரலாக, என்னுடைய வாழ்வின் மேம்பாட்டிற்காக யார் உழைப்பார் என்பதை சரியாக புரிந்து கொண்ட நல்ல தலைவர்களை உருவாக்குகிற பெரும் பொறுப்பை அரசியலமைப்பு சட்டம் இறையாண்மை மிக்க நம்மிடம் கொடுத்திருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகளை சரியாக செயல்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றி.